நேரம் சரியாக மாலை 7 மணி. இன்று மே மாதம் 3ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இப்பொழுது அமரர் கந்தையா சிவமணி அவர்களின் அந்தியட்டி நினைவேந்தல் நிகழ்வு ஆரம்பமாகின்றது. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நான் எனது அண்ணி திருமதி மங்கையரசி தர்மராஜாவின் பஞ்சபுராணத்துடன் ஆரம்பிக்கின்றேன். வான்முகில்களாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான் மறையாங்கதோங்க, நற்றவம் வேள்வி நல்க, நேர்மை கொள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம பார்வதிபதியே ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதிபதியே ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதிபதியே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்த இயற்கை ஒன்று கூடலுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நான் வரவேற்பதில் மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். அம்மா மணியத்தார் என எங்களோட பப்பாவாலும், மணிப்பிள்ளை என எங்களோட பெரியாச்சி அவரோட அக்காவாலும், அக்கா, சின்னக்கா, அம்மா, அப்பாச்சி, அம்மம்மா, கூட்டி, மாமி, மணிப்பாட்டி, மிஸ்ஸஸ் பெல், மச்சால், துஞ்சாச்சி என குடும்பத்தினராலும், மணியக்கா, மணியந்தி, மணிமாமி என ஊர்ல உள்ளவர்களாலும், மிஸ்ஸஸ் கந்தையான இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் மற்ற அந்த நர்சிங் ஹோம்லையும் கிட்டத்தட்ட 17 வகையான பேர்ல அவர் அழைக்கப்பட்டிருந்தார். 17 விதமான கேரக்டர் அவர் பிளே பண்ணியிருந்தார். இதை நினைக்கும் பொழுது நான் ஒரு மகனாக, ஒரு பொது மகனாக நான் மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். இங்கே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லாமல் நான் ஆனந்தம் அடைகிறேன் என்று சொல்வதற்காக மகிழ்ச்சி என்பதை நான் ஒரு இன்ஸ்டன்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ஆனந்தம் என்பதை நான் உணர்வுபூர்வமாக அடைந்து அதன் வெளிப்பாடாக நான் இங்கே சொல்கிறேன். அம்மா கார்நகரின் கல்நாடு என்ற இடத்தில் தான் தனது பயணத்தை, அந்த ஸ்டேஷனில் தான் அவருடைய பயணம் ஆரம்பிச்சது. வியாவில் பள்ளிக்கூடத்துல அவர் 5ஆம் வகுப்பு மட்டும் படித்தார். ஆனா அந்த 5ஆம் வகுப்பு நுழைந்து வச்சுக்கொண்டு அவர் ஆக்கிய சேவை அல்லது அவர் ஆக்கிய கேரக்டர் மிக பெரியது. அவர் எங்களை எங்க படிக்க போகணும், யார் அங்கே போகணும், எப்படி கால சூழ்நிலை ஹேண்டில் பண்ணணும், இவர் உள்ளூர்ல இருக்கலாமா, வெளியூர்ல இருக்கணுமா என்று எல்லா விதமான கேரக்டரையும் பிளே பண்ணி கடைசியாக தன்னுடைய செத்த வீட்டுக்கு எந்த சீலை கொடுக்க வேண்டும் வரைக்கும் தனது ஆளுமையை நிரூபித்தார். அவர் எடுத்து தந்து அவருடைய ஒரு பேக்கப் கொடுக்கணும் தந்ததுதான் அவர் கடைசியாக தனது இறுதி யாத்திரையில் கட்டிக்கொண்டு சென்ற சேவை. சோ அந்த அளவு ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண்ணுக்கு நாங்கள் பிள்ளைகளாக பிறந்ததில் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அந்த வகையிலே நான் எனக்கு தெரிந்தவர்களையும் எனது உறவினர்கள் சிலரையும் இன்று உங்களோடு சில கருத்து பகிர்வுகள், சில பேச்சை பேசுவதற்காக கேட்டிருக்கிறேன். அதற்காக நான் முதலில் அழைக்கப் போவது என்னோட வீட்டில் இருந்தார். அவர் வீட்டுக்கு வந்த ஒரு மருமகன். அவர் எங்களோட அம்மாவோட அண்ணன் வரதராஜாவின்
மூத்த மகன் பத்மநாதனின் மனைவி திருமதி தியாகேஷ் பத்மநாதன் அவர்களை எங்கள் வீட்டில் இருந்து பேசுவதற்காக அழைக்கின்றேன். அக்கா வாங்க. என்னோடு ஒரு உறவு கொண்டுதான் எனக்கு விளங்கவில்லை. என்றால் எனக்கு ஒரு அம்மா அப்படி இருந்தாலும் அப்படித்தான் கடவுள் நான் மணிமாமி என்றால் கூப்பிடுவேன். ஆனால் அவள் எனக்கு அம்மா தான் அம்மா தான். ஏன்னா என் எல்லா நன்மை தீமைகள் எல்லாத்திலும் என்னோட பங்கேற்றுவான். எல்லாம் என்ன கேட்டாலும் என்னோட நான் ஒரு பிள்ளைகள் சில நேரம் ஏதாவது சின்ன வருத்தம் சொன்னா காணும் பஞ்சனை பிரச்சாரத்துக்கு போடுவான். நான் ஒரு நாள் எனக்கு சின்ன வருத்தம் நான் கல்யாணம் விட்டுட்டேன். ஏன்னா இவர் சொன்னா இவன் ஏதாவது சாப்பாடுகள் செய்து அதில் செய்து அனுப்பிடுவான்னு கல்யாணம் விட்டுட்டேன். ஆனால் அவள் பஞ்சனை பிரச்சாரத்துக்கு அவளுக்கு எது தோணில போய் பேரன். அப்போ பஞ்சன் உள்ள வந்தால் நான் அங்கே போயிட்டேன். என்னடா எனக்கு ஒரு பெரிய வருத்தமும் இல்லை. ஆனால் அவன் பிரச்சாரத்தி பார்த்துக்குவாங்க. மகன் வெளியிருக்கிற அம்மா வெளியில கடைக்கு போட்டா அம்மா ஓகே. அப்படியே அந்த சின்ன ஒவ்வொரு நாளும் டெலிஃபோன் அடிப்பான். நான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அன்றைக்கு 5 திருப்பி அடிப்பான். என்ன இந்த காலையில். ஆனால் அதே மாதிரி நானும் அவர் பிரில்லியன் லோரன்ஸ்ல இது கேட்கல அடிக்கடி போவேன். அடிக்கடி போய் அவருக்கு வழி அதிலெல்லாம் செய்வேன். எல்லாமே செய்வேன். எனக்கு ஒரு தாய் சின்ன வயதில் இறந்துட்டா. அதுக்கு பதிலாக மணிமாமி எனக்கு தாயாக இருந்தவன். அதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். கடைசியில் இப்போ 2 பேரோட பிறந்த போகிறதுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்தோடு 2 மாதத்துக்கு தான் எல்லாரும் பார்க்கலன்னு சொன்னாலும் இல்லை நீ அவளை போய் அங்கே போய் பார்க்காடி அவளை கோவிச்சு போடுவாள். நீ போன்னு சொல்லி அவனை அனுப்பி அவளை அந்த பூட்டியன்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிடுவா. கொஞ்சம் காலத்துக்கு அப்படியெல்லாம் என்னோட அம்மா மேரியண்டா இருப்பான். நான் கல்யாணம் கட்டினாப்படாது. எனக்கு முதல் விருப்பமான ஒரு ஆளுன்னு சொன்னா மணிமாமி தான். அதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இந்த கணவரை விட எனக்கு மணிமாமி கூட விருப்பம். வேற யாரும் இல்லை. என்னடா அவதான் எனக்கு தேவையான இருந்தவா. ஆனா இன்றைக்கு போன் வேலைக்கு சொல்லி என்ன சரியான கவலையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 5 கூட அடிப்பான். அப்படியான கடைசியா வேற சாதகம் 2-3 மணிக்கு முதல் வேற எனக்கு வீடியோல வந்தவன். நான் 10 மணி அப்படி செத்துருப்பா 7 அப்படி வேற வீடியோல வந்தவன். என்ன சாப்பிட்டு வேற சொல்றான் ஊர் சொல்றான். அப்ப நான் பேசுறேன் அப்ப விரட்டோ பார்க்கன்னு சொல்ல. அப்ப விரட்டோ பார்க்க உள்ள வேற 2 தரம் அப்பாச்சி ஒவ்வொன்று சொல்றாங்க. நான் அந்த நேரம் எனக்கு உண்மையா ரைவிங் பிரச்சனை இருந்தபடியா நான் என்னால் போயிடலாம் போச்சு. ஆனால் எனக்கு தெரியாது பெரிய வயசுல அப்படி போவான்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேரண்ட்ஸ் சொல்லவா எனக்கு கடைசியில பார்க்கல. நான் தொடர்ந்து 2-3 நாள் போய் பார்த்தேன்னா பார்க்க சொன்னதே நான் பார்க்கல சரியான சொல்றேன். அதனாலயா என் மணிமாமியா நான் ரெண்டையும் மறக்கிறாரு. அதே நேரத்தில் வேற பிள்ளைகளுக்கு சொல்லி போடுவோம்னாவா நீங்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் போய் போடுவாங்க. அப்படி எல்லாரும் என்னோட அவ்வளவு அண்டா இருந்தவா என்னட்டு அப்படி அண்டா வந்தாண்டே எனக்கே என்னாலே சொல்ல முடியலப்பா. நீ என்னடி நான் இங்க பிறந்தனா நீ இங்க பிறந்த நீ அடி உனக்கு நேரத்தில் என்னடி அப்படி ஒரு தொடர்பு நான் எங்களை என்னடி நான் நீ உங்களா இருந்தா வாழ்ந்தவன்னு சொல்லுவாள். ஆனோடைய அவளை நான் இன்றைக்கும் மறக்க போவதில்லை. நான் இருக்கிற வழி வேலையில ஆனோடைய இவ்வளவு தான் என்னோட இருந்த அனுபவங்களை சொல்ல முடிஞ்சது. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி சகா. தொடர்ந்து நீங்கள் இவ்வளவு அமைதியாக நன்றி. தொடர்ந்து அமைதியை தொடர்கள். அடுத்து நான் இன்னும் இங்கே பேசுவதற்கு அழைக்கப் போகின்றேன். இந்த சபையில் எனது 2 குழுக்கள் இங்கே இருக்கிறார்கள். இருவரும் என் வகுப்பாசிரியர்கள். இருவருக்கும் அம்மா பரிச்சயமானவர். ஒருவர் எனக்கு அறிவை கற்றுத்தந்தவர். இன்னொருவர் எனக்கு அந்தஸ்தை பெற்றுத்தந்தவர். இவர் தாய் வீட்டின் பிதாமகன்களில் ஒருவர். இதற்கு பல பரிமாணங்கள் இங்கே தொடர்பு இருக்கின்றது. பச்சையப்பன் கல்லூரி பெற்றெடுத்த இன்னொரு தமிழ் குழந்தை.
தாய் வீட்டுக்கு சொல்லும் பொழுதுதான் தாய் வீட்டுக்கும் எங்களது தாய் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தாய் வீட்டில் இந்த பிதாமகன்களில் ஒருவர் முக்கியமானவர் மறைந்த எங்கள் நண்பர் கருணா வின்சென்ட் அவர்கள். கருணா இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த நிகழ்வுமே நடந்தது. அம்மாவின் இந்த படம் இங்கே நாங்கள் உங்களுக்கு நீ கொடுக்க போகிற அம்மாவின் நினைவு அட்டையில் இருக்கிற முதலாவது அட்டையில் இருக்கிற படம் போன்றதை எங்களுக்கு அபிரத்தியமான படம் எடுத்து தந்த டொரண்டோவில் ஒரு முன்னணி கலைஞர் இந்த எங்கோ இல்லை. அதேபோல் எங்கள் வீட்டில் இல்லை. அவன் இருக்கிறது ஒரு வேதனை. அவன் மூலம் எங்களுக்கும் தாய் வீட்டுக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. அவனின் முயற்சியால் தான் அம்மாவும் அம்மாவின் பேர பிள்ளைகளும் தாய் வீட்டில் புத்தகத்தில் ஒரு மாடலாக ஒரு பத்திரிகை ஒரு இடத்தில் வந்தார்கள். ஸோ அப்படி பல பரிமாணங்களை கொடுத்த குமாரனையும் இதே வரையில் நான் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். தாய் வீட்டிலிருந்து நான் என்னை சிவமணியாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய என் குரு பொன்னியா விவேகானந்தன் அவர்களை அன்போடு பணிவோடு அழைக்கிறேன். அன்னைக்கும் அன்புறவுகளுக்கும் இங்கே உங்கள் எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கின்ற இந்த அன்னையை பற்றி இங்கே பேசுவது கொல்லன் தெருவிலே ஊசி வைப்பதற்கு நிகரானது. இதைவிட இந்த அன்னையின் சிறப்புகளை பலவாக ஆழமாக நன்கு உணர்ந்தவர்கள். இருப்பினும் எனக்கும் இந்த அன்னையை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் தகுதி இருக்கிறது. நூலை போல் சீரை என்பார்கள், தாயை போல் பிள்ளை என்பார்கள். நான் பிள்ளைகளோடு பழகி இருக்கிறேன் என்பதனால் எனக்கு அந்த தாயை பற்றி தெரியும் என்ற உணர்வோடு இங்கே சில வார்த்தைகளை பேச வந்தேன். முதலில் இந்த குடும்பத்தில் எனக்கு அனுபவமான பச்சரிக்கும் ஒரு இளைஞனாக துடிதுடிப்புள்ள ஆற்றல் மிக்க மிக சுறுசுறுப்பான ஒரு இளைஞனாக ஜாலிந்த கல்லூரி கலையரசி ஏற்பாட்டு நிகழ்விலே நான் இருந்தேன். மிக நல்ல பண்போடு அன்போடு கொடுத்த பணியை மிக சிறப்பாக செய்கின்ற அந்த துடிப்புள்ள இளைஞனுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான நட்பு உண்டாச்சு. 97, 98, 97 காலப்பகுதியாக இருக்கின்றன. அதன் பிறகு இருவர் நல்ல நண்பர்கள். அவர்கள் ஆற்றல்கள் இருந்தன, நல்ல கற்பனை இருந்தது, வித்தியாசமாக சிந்திக்கின்ற எண்ணம் இருந்தது. அப்போது நான் கனடிய ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் கனடிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நான் அங்கே நிகழ்ச்சி அறிவிப்பாளராகவும் ஒளிபரப்பாளராகவும் இருக்கிறேன். சரி, நீ ரேடியோவுக்கு வாரியா என்று கேட்க போனார். அவரை அழைத்து கொண்டு திரு இளையமாறன் சென்று அறிமுகப்படுத்தி, இவர் நல்ல துடிப்புள்ள இளைஞர், இங்கே ஒரு ஒளிபரப்பாளராக இதை தர வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய சம்மதத்தோடு வருகிறார். வருகிற போது எனக்கு தெரிந்தது பஞ்சலிங்கம். அதனுடைய பெயரை சிவமணி என்றார். சிவமணி என்னுடைய அம்மா உண்மையிலேயே ஒரு துணை பெயரை வைக்கிற போது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பெயர்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனா அவர் இருக்கப்பட்டதாக எந்த விதமான குழப்பமின்றி என்னுடைய அம்மாவின் பெயர் தான் என்னுடைய துணை பெயர் என்று சிவமணியாக எமது வானொலி தமிழ் விருப்ப தமிழ் கலைய தமிழ் விருப்ப தமிழ் வானொலியில் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நினைத்துள்ளார். பல 97 காலப்பகுதியிலே நானும் பஞ்சனும் சேர்ந்து உருவாக்கிய நிகழ்ச்சிகள் பேசப்பட்டார். அந்த அளவுக்கு ஆளுமையாக பஞ்சப்பட்டார். சில வழிகளில் நாங்கள் சில வெளியீடுகளை செய்வதற்காக தட்டத்தை செய்ய வேண்டும், தமிழே தட்டத்தை செய்ய வேண்டும். அவருடைய அத்தான் அவருடைய அத்தான், அதாவது கடைகளுடைய வீடுகளில் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்திலே அவர் கரணிலேயர்களுக்கு அழகாக தட்டத்தை செய்திருந்தார். அவருடைய வீட்டுக்கு செல்கிற போது அம்மாவின் கையால் நான் கடல் அறை தேடி இருக்கிறேன். அப்பொழுது சிவமணி என்கின்ற பஞ்சன் தாய் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பின் ஒரு அடையாளமாக நான் பார்த்திருக்கிறேன். நெருக்கமான உறவில் இருந்தாலும் கூட நான் அவரோடு குறைந்தளவு பேசியிருக்கின்றேன். என்னுடைய வானொலியில் தீவிரமான ரசிகராக இருந்தார். இவ்வாறான உறவுகள் அவர்களிடையே இருந்தன. இங்கே குறிப்பிட்ட கருணா, என்னுடைய நண்பர் கருணா மிகச்சிறந்த வலைகலைஞர், ஓவியர், படப்பிடிப்பாளர். தாயுடைய இதற்கு சில பல வேலைகளில் எங்களுக்கு நாங்கள் எழுதுகின்ற கட்டுரைகளுக்கு சில வேளைகளில் பொருத்தமான படங்கள், அந்த படங்களை எல்லாம் கருணாதான் எடுப்பார்.
ஒரு கட்டுரை ஒன்றுக்கு படம் எழுத வேண்டும், படம் வேண்டும். அந்த படத்துக்கு ஒரு 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 2 தலைமுறை உறவுகள் வேண்டும், ஒரு வயதான ஒருவர், பிறப்பிள்ளைகள் வேண்டும். இவ்வாறான ஒரு சூழல் பஞ்சன்குட்டியிலே இருந்தது. பஞ்சனுடைய அம்மா சோனி அவர்களையும் அவருடைய பிறப்பிள்ளைகளையும் ஒன்றாக வைத்து ஒரு படத்தை எடுத்தார். அது தாய் வீட்டில் முன்பக்க படமாக அது வெளியாகிறது. அவ்வாறு தாய் வீட்டுடைய பல்வேறு படங்களுக்கெல்லாம் முடலாக இருந்திருக்கிறார். இது இன்னும் சொல்ல வேண்டும், அவருடைய வாழ்நாளில் அவருடைய மிகப்பெரிய வேதனைகள் ஒன்று அவருடைய மகளை இழந்தது. இந்த மகளை இழந்த துயரம் மிகப்பெரியது. அதை மையப்படுத்தி தாய்மொழி இதழிலே ஒரு கட்டுரை வருகிறது. அதாவது கவனக்குறைவான சாரதிகளினால் ஏற்படுகின்ற தீய விளைவுகள் இல்லையா. அவ்வாறு ஒரு கட்டுரை வருகிற போது அந்த கட்டுரையை தாய்மொழி தலைமை கட்டுரையாக வருகிற போது அங்கே ஒரு படம் வேண்டும். அந்த படம் தன்னுடைய மகளை இழந்த துயரத்தோடு இருக்கின்ற அம்மாவின் படம் தாய்மொழி இதழிலே முன்னாட்ட இடைவெளியார். அதையும் கர்நாடகன் அந்த படத்தையும் அவருக்கு எடுத்தாங்க. இவ்வாறாக தாய்மொழி இதழோடு இந்த அம்மாவுக்கு இருக்கும் நெருக்கம் ஆனால் மிகப்பெரியது. அம்மா என்கின்ற உறவு அதை சொல்ல வேண்டியதில்லை. இந்த உலகத்திலே இறைவன் தான் படைக்கின்ற ஒவ்வொரு உயிரோடும் தான் கூடவே வாழ முடியாது என்பதற்காக அனுப்பி வைக்கின்ற பிரதிநிதி அம்மா, கடவுளின் பிரதிநிதி அம்மா. தன்னுடைய பிள்ளைக்கு எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தீங்கு நினைக்காத அந்த குழந்தைக்காக உயிர் உட்பட எதையும் கொடுக்கின்ற உலகத்திலே ஒரு ஒற்றை உறவு அம்மா தான். இந்த திருக்குறள் என்கின்ற தமிழ் இலக்கியத்திலே எல்லோருக்கும் திருவள்ளுவர் அறிவை சொல்லி இருக்கின்றார். அப்பாவுக்கு சொல்லி இருக்கின்றார், மகனுக்கு சொல்லி இருக்கின்றார், பல்வேறு உறவுகளுக்கு சொல்லி இருக்கின்றார். முக்கியமான உறவுகளுக்கு, அரசனுக்கு, மந்திரிக்கு, சேவர்களுக்கு எல்லோருக்கும் அறிவுரை இருக்கிறது. அம்மாவுக்கு மட்டும் எந்த அறிவுரையும் கிடையாது. அது என்ற போதில் பெருமக்கும் தன் மகனை சார்ந்தோடு என கேட்டதாய் இங்கு எந்த இடத்தில் மட்டும்தான் அம்மாவும். வேறு எந்த இடத்திலும் அம்மாவுக்கு அறிவுரை சொல்லவில்லை திருவள்ளுவர். ஏனென்றால் அம்மா என்பவர் இறைவனுக்கு ஒப்பானவர். அவருக்கு ஒரு தாய் என்கின்ற அந்த தாய்க்கு அறிவுரை சொல்கின்ற பகுதி தனக்கு இல்லை என்று கருதி திருக்குறளில் தாயை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை திருவள்ளுவர். அத்தகைய ஒப்பற்ற உறவு இந்த தாய். எனக்கு முதலிலே பஞ்சனை தெரியும், அதுக்கு பிறகு கனராஜாவை தெரியும். நான் அமெரிக்கா சென்ற பொழுதுகளில் நான் உயர்நிலை சந்தித்திருக்கின்றேன், அவர்கள் விட்டு வாங்கியிருக்கின்றேன். கனராஜா அவர்களையும் நன்கு தெரியும். இந்த 3 பிள்ளைகளையும் பார்த்த போது ஒரு அன்னை எவ்வளவு சிறப்பாக என்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருப்பார் என்பதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு நான் இங்கே வரவுகள் காரணத்தை சேர்ந்த திரு சுகுமாரோடு நான் பேசினேன். அவர் சொன்னார், இந்த அன்னை ஒரு அற்புதமான மகன். ஒருவரை பற்றி புரணி பேசுதல் பொதுவான கிடையாது. இந்த அம்மாவிடம் இருந்து யாரை பற்றி எந்த புரணியும் கேட்க முடியாது, யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாத அற்புதமான பிறவி இந்த அம்மா. விருந்தோம்பல், இரக்க குணம், கருணை இவையெல்லாம் வாய்க்கப்பட்ட ஒப்பற்ற பிறவி என்று குறிப்பிட்டார். எனக்கு இந்த பக்கம் தெரியாது, அவரால் சொன்னார். அதே போன்று உறவுகளை தான் முக்கியமான பகுதி. உற்றார், சொந்தம், பந்தம், நட்பு, இந்த உறவுகளை பெறுவதற்கு எல்லாம் ஒரு பரந்த மனம் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு மனம் இருந்தால்தான் அனைத்து உறவுகளையும் பண்ண முடியும். பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், இன்னும் சுற்றங்கள் எல்லோரும் இணைந்து வாழ்கின்ற ஒரு பெரும் வாழ்க்கை என்பது ஒரு தாய் என்கின்ற பரந்து விரிந்த கருணையால் ஆலமரம் போன்ற ஒரு உள்ளத்துக்கு நான் சாத்தியம். அத்தகைய ஒரு பெரும் வாழ்வை இந்த அம்மா இந்த மண்ணிலே வாழ்ந்து நிறைவேற்றிருக்கின்றார். அத்தகைய ஒரு தாயினுடைய நிகழ்வில் கலந்து கொள்ள, சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் முன்பு குறிப்பிட்டது போல பஞ்சலிங்கத்தை சிவமணியாக இனி வரப்போவதற்கு என்ன சிவமணியாக தான் தெரியும். நான் பொன்னியாக பயணித்தது போல் நிறைய நான் ஒரு பயணித்திருக்கிறேன். அம்மாவும் அவரை நன்றாக தெரியும். அவர் சொன்னார், நான் அம்மா மேல் வைத்த பாசத்தினால் தான் அந்த பெயரை வைத்தேன். அதுக்கு உண்மையான காரணம் என்றால் அவருக்கு தன்னுடைய பெயர் என்னால் போகிறது என்று அடிக்கடி சொல்லுவார். என்னால்தான் அந்த பெயர் போகுது, சரி என்னால் அந்த பெயர் திரும்பி விளையாட்டு பண்ணுவதற்குதான் அது. ஆகவே கஷ்டப்பட்டு அந்த பெயரை காப்பாற்ற வேண்டியது. இவர்
எங்கள் வீட்டுக்கு வருவார், அம்மாவோட எல்லாம் அப்படியே இருக்கிறார். தொடர்ந்து இன்றைய சூழலில் கனடாவின் ஊடகத்தில் ஒரு சென்சேஷனல் ரைட்டர் என்று எல்லாரும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற நபர் தான் இவர். ஒரு அப்கமிங் யங் ஜேர்னலிஸ்ட் இன் தமிழ் சொசைட்டி. ஐ request Lamela Sarvanathan to come and say a few words. சிவனி கந்தையாருடைய மனைவி ஒன்றிய 31வது நாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் இந்த மறைவினால் தொழிலுடைய அவர்களுடைய கொடுவதற்கு அநீதி செலுத்திக்கொள்ளும் வலிமையாக வாழ நிகழ்வுகளிலே கொஞ்சம் சோகமாகத்தான் ஒரு பேச வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. அதை கொஞ்சம் மாறுதல் பேசலாம் என்றால் எனக்கு தெரிந்த சிவனி, அதாவது திருமதி சிவனி நம்பியார்கள் ஒரு குடும்பத்தின் தலைமகள் என்பதை தாண்டியும் ஒரு தலைமுறையின் தலைமகளாகத்தான் நான் பார்க்கிறேன். சிவனி ஆரம்பத்திலே சொன்னது போல 17 பேர்கள் மூலமாக அறிவார் என்று சொன்னார். நான் வரை சிவம் சென்றுதான் அழைப்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றால் எனக்கு எப்பொழுதுமே இந்த அசலுக்கு அழைப்புகளிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதனால் சிவமணி, அதாவது பஞ்சலிங்கத்தை சிவமணி என்றும் தாயாரை சிவம் சென்று அழைத்துக் கொண்டது எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்று கூறினார். இந்த அம்மாக்களின் உறவு என்பது கொஞ்சம் விசித்திரமானது. எப்படி பார்த்தீர்கள், அவர்கள் ஒரு வாழ்வின் முழுமையிலும் கடந்து செல்கின்ற மாற்றங்கள் என்பது மிகப்பெரிய. நான் நினைக்கிறேன் ஒரு மனித பிறப்பிலே அதிக அளவு மாற்றங்களை கண்டு செல்வது தாய்களாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வாறு கண்டு செல்பவர்களுக்கு அநேகமான இடங்களிலே நாங்கள் செய்வது என்னவென்றால் பொதுவான நிலைப்பாடு என்னையும் செய்து அவர்களுடைய மறைவின் பின்னர் அவர்களுடைய வாழ்வை நாங்கள் நிறுத்தி பார்க்கிறேன். நான் அந்த வகையில் இருந்து பார்க்கிற போது திருமணி சிவனி கந்தையா முதல் கொடுத்து வைத்தவர் என்றால் அவருடைய வாழ்வு காலத்திலேயே அவர் தருவது இடங்களிலே அவருடைய குடும்பத்தினரால் பிள்ளைகள், நடுமக்கள், வீர பிள்ளைகள், உற்சாக நண்பர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்டிருக்கிறார். அந்த கொண்டாட்டத்தின் வெளிப்பாட்டை இன்றைய நிகழ்வு நேர்மலராக நீங்கள் பார்க்க போகின்ற மலர்களை பார்த்தீர்கள். அந்த மலர்களில் இருக்கின்ற புகைப்படங்களை பாருங்கள். அவர் எத்தனை முறையான எத்தனை வகையான மனிதர்களோடு தன்னுடைய வாழ்வை, குறிப்பாக வாழ்வின் கடைசி 20 வருடங்களை செலவு செய்கிறார் என்று சொன்னார். இவ்வாறான தருணங்கள் எல்லோருக்குமே கிடைப்பது என்பது அன்றான ஒரு வாழ்க்கை. அவ்வாறான தருணங்களை பெற்ற ஒருவரை அவருடைய வீட்டிலே நாங்கள் விஷயம் என்பது நல்லது என்று சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த எங்களை நான் ஒரு கொண்டாட்டமாக தான் பார்க்கிறேன். என்றால் ஒருவர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்து மக்கள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகளுக்கு தந்து அதன் பின்னர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்த ஒரு திருப்தியோடு இந்த உலகிற்கு தெரிந்திருப்பது அவருடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் எந்த அளவு ஒரு துயர் மீது விடயமாக இருக்கும் என்றாலும் அவர் வாழ்ந்து சென்ற வாழ்வை தொடர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு கடைப்பாதை எங்களுக்கு இருக்கிறது. தமிழர்களாக அந்த கடைப்பாதையை நாங்கள் கொஞ்சம் பின்தங்கிக்கிறோம் என்று ஒரு குரல் முடிகிறது. 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒன்று, ஒருவரை பள்ளியிடத்தோடு கைது கொண்டிருந்த போது சொன்னார், போலவே நான் அம்மா பார்க்க வந்திருக்கேன், அம்மாவுக்கு காசு போதும் கேட்கிறேன். மீண்டும் அழைத்த போது கேட்டேன், என்ன அம்மாவுக்கு காசு கொடுக்கல, எனக்கு யாராவது சொன்னால் அதை முழு விளக்கம் கேட்க வேண்டும் கேட்கிறேன். இல்ல அவ நர்சிங் பார்க்கிற எல்லாருக்கும் இந்த வருஷத்துக்கு அவ காசு கொடுக்கணும், அதான் கொடுத்த நான் மனசு கொடுத்துட்டு சிரிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லியேன். பார்க்கிறேன், ஒருவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே தன்னை பராமரிப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதுதான் மனித வாழ்வின் மிக உச்சமான விளைவாக இருக்கிறது. ஒரு கட்டுரைகளில் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், ஒருவர் தன்னுடைய மரணப்படுக்கையை எட்டுகிறார் என்பதை அவர் அறிந்து கொள்வாரா? அது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. ஆனாலும் அந்த விடயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
அவருக்கு அந்த தன்னை இறுதியாக பராமரிக்கின்ற சீனியர் சென்டருக்கு போகின்ற போது இது தன்னுடைய வாழ்வின் இறுதி பயணமாக இருக்கும் என்று தெரிந்திருப்பதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற ஒரு காலத்திலும் தன்னை பராமரிப்பவர்கள், தனக்கு உணவு கொடுப்பவர்கள், தனக்கு நல்லது கொடுப்பவர்களை கொண்டாட வேண்டும் என்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஒருவரை என்று இங்கிருந்து நீங்கள் கொண்டாட வைத்து விடுங்கள். ஒருவரைய இரண்டாவது ஒருவர் பகிர்ந்தோடு பேசிக் கொண்டிருக்கிற போது சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு பிரோலேட்டர் கடிதம் ஒன்று வந்தது குறித்து என்ன கேட்டார். நான் ஒரு சொன்னேன், வீட்டிலே யாரும் இல்லை, யாரும் எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். அம்மா இருக்கிறார்கள், அம்மா சாய் பண்ணி வாங்கிட்டு சொன்னேன். அம்மாவுக்கும் பிரோலேட்டருக்கும் இடையிலான தொடர்பு ஏதோ மனித பேசுறா, வாங்குவா, வைக்கிறார். 5ஆம் ஆண்டு படித்ததாக பள்ளியில் சொன்ன ஒரு தாய் பிரோலேட்டரை பெற்று எழுத்து வைப்பது என்பது என்னை பொறுத்தவரையிலே கனடாவுக்கு முதலாவது தமிழறிஞர் போதுதான் இருக்கு. ஆனாலும் அதிலிருந்து தன்னை விலத்திக் கொள்ளாமல் அதை ஏதோ ஒரு வகையிலே சமாளித்து பெற்று வைத்திருப்பது என்பது ஒரு தாயாக அவருடைய உறுதிப்பாட்டையும் இந்த கெனடிய மண்ணிலே புலம்பெயர்ந்த ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தன்னுடைய பிரதிபலிப்பையும் அவர் காட்டுகிறார். இந்த 2 விடயங்களோடு நான் இன்னும் பல சம்பவம் என்று சொல்லலாம், ஆனால் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். திருமதி சிவமணி கந்தையாவை நான் இறுதியாக கண்டது அக்டோபர் மாதம் 2022ஆம் ஆண்டு 18ஆம் தேதி. அதை நினைவு ஒரு காரணம் இருந்தது. அன்று நான் ஒரு நிகழ்வு நடத்தினேன். அந்த நிகழ்விலே பஞ்சலிங்கனுடைய புதல்வன் ஒரு நாடகம் நடித்திருந்தார். அந்த நாடகத்தை இவர் பார்க்க வந்திருந்தார். அவரை பார்த்து அந்த நிகழ்வு முடிந்த இரவு நான் சென்று ஒரு பதிவு ஒன்றை எழுதியிருந்தேன். அந்த பதிவை உங்களுடன் வாசித்துக் கொண்டு நான் விடைபெற்றேன். ஒரிஜினல் சிவமணி வந்தார். இவர்தான் சிவமணி, அதாவது நண்பன் சிவமணியின் தாயார் சிவமணி. நீங்கள் யாரும் புலம்பாதீர்கள், இவர்தான் ஒரிஜினல், அவர் நகல். சிவமணியை அறிந்தவர்கள் அவர் தனது தாயாரின் பேரிலே தனது ஊடகத்துறைக்கான பெயராக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றனர். ஒரிஜினல் சிவமணி பெருமையம் நிகழ்வுக்கு வந்திருந்தார். ஒரிஜினல் வருகிறார் என்பதை நகல் என்னிடம் நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் தான் கூறியிருந்தார். அவர் பேரனின் முதல் வேலையேற்றத்தை காண அவர் வந்தார். அவரை நான் நீண்ட நாள் காணவில்லை. நிகழ்வின் இடைவெளியில் போய் மண்டபத்துக்கு வெளியே சென்று அவரை சந்தித்து அவரிடம் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொண்டேன். எனது தாயாரின் மறைவின் பின்னர் எனது முதலாவது மேடை நிகழ்வு பெருமையம் அன்றுதான். எனது அம்மா எனது அனைத்து நிகழ்வுகளோடு கலந்து கொள்வார். இம்முறை அவரது வருகை இல்லாமல் ஒரு வெறுமையாக இருக்கும் என்பதை காலை நிகழ்வு அரங்கத்திற்கு ஆயுதமான வேலைகளுக்கு செல்லும் போதை நான் உணர்ந்திருந்தேன். இடைவெளியின் போது ஒரிஜினல் சிவமணியை கண்டது எனது அம்மா நிகழ்விலே இருப்பது போன்ற ஒரு உணர்வை எனக்கு தந்தது. மனித மனதான் எத்தனை விசித்திரமானது என்பதை நிகழ்வு முடிந்து வீடு செல்லும் போது நான் எண்ணிக்கொண்டே சென்றேன். இதுதான் அன்று நான் எழுதி பகிர்ந்தது. மனித மகனான் எவ்வளவு விசித்திரமானது. நான் முதலில் கூறியது போல அவருடைய மனைவை நீங்கள் அஞ்சலிக்கின்ற அனைவரை அவருடைய வாழ்வையும் கொண்டாடுங்கள். அவர் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அம்மாக்களின் வாழ்வையும் கொண்டாடுங்கள். கொண்டாடமே அவர்களை தொடர்ந்து எங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம். மீண்டும் குடும்பத்தினருக்கு என்னுடைய அஞ்சலிகள் இங்கே பேச கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி. நன்றி நண்பர். தொடர்ந்தும் இதே பொறுமையை இதே அமைதியை காப்பாற்றுங்கள். We are sorry, we are continuing in English. Sorry, Tamil, unfortunately. So, excuse us. இந்த நிகழ்வை நான் மாலையில் ஒழுங்கு செய்த போது என்னை கதனும் கேட்டது, அங்கேயோட்டி இருந்தால் என்ன மத்தியானம் வைக்காம பின்னேறம் வைக்கிறீங்க, ஒரு விதிமுறையை ஒன்று பதிலையோ அப்படின்னு. நீங்களே சில பேர் சொல்லுங்க, எத்தனை மத்தியான அங்கேயோட்டிக்கு பார்ட்னர்ல ஒரு ஆளை கலந்து விட்டுட்டு நான் கூப்பிட்டுட்டாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்துருப்பீங்க. நான் போயிட்டு வந்துருக்கேன். ஒருவருடைய வீக்கெண்ட்ல ஒரு சனி ஞாயிறு காலமா 11 மணிக்கு வர சொல்லி 12 மணிக்கு வர சொல்லி அல்லது 3 மணிக்கு வழியில் இறங்கி அந்த ஒரு நாளை
பறிக்காமல் ஒரு மாலை பொழுதில் லைட் கொடுத்தால் நல்லாவே இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இந்த விழாவை ஒரு அம்மாவும் இந்த வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டாடுற ஒரு வாழ்க்கையாக தான் நான் பார்க்கிறேன். அதுக்காகத்தான் இந்த மாலை விருது இது ஒரு சமுதாயத்தை முன்னோதோ அல்லது ஒரு நரவை போகணுன்றது எந்த நோக்கம் அல்ல. அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த சமுதாய நிகழ்வுகள் எல்லாம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வீட்டிலே இங்கே நடைபெற்றது. அடுத்ததாக நான் எனது வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான நபரை தான் இங்கே பேசுவதற்கு அழைக்கப் போகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே அமைந்திருக்கின்ற ஒரு இடத்தில் தான் நான் இன்றைக்கு இருக்கின்றேன். முதலாவது குருக்கள் வந்து போயிட்டார், இவர் அடுத்த குருக்கள். நான் 6ஆம் வகுப்புக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு சென்ற பொழுது ஒரு ஸ்டைலிஷ் ஆன ஒரு வகுப்பாசிரியரை நான் சந்திக்கின்றேன். சுட்ட தலைமை, எல்லோ கலர் வெஸ்பா, ஸ்கூட்டர், சன்கிளாஸ், பெல்பட்டம். ஒரு யாழ்ப்பாணத்து விஜயகாந்த் அல்லது விஜயகுமார், ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஆசை. அவர் எங்களுக்கு 6ஆம் வகுப்புல சொன்னது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் நான் உங்களுக்கு ஆசிரியர், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நான் உங்களுக்கு பிறகு, இந்த 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் தம் கட்டி நின்றுட்டீங்கன்னா அங்கால நீங்கள் பிழைக்கிறீர்கள். அப்படி கல்வியை மட்டும் எங்களுக்கு போதிக்காமல் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், உலக படத்தில் எந்தெந்த நாடுகள் இருக்கிறது அவர் எங்களுக்கு கற்பிக்கும் பொழுது போக்லண்ட், அர்ஜென்டினா உலக படம் வரைதான் விளங்கப்படுத்துவார் என்ன நடக்குது. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொது பேருந்தில் யாழ்ப்பாணம் வந்து கல்வி கற்ற எங்களுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தராமல் வாழ்க்கையையும் சொல்லித்தந்து இன்று எங்களோடு சேர்ந்து அவரும் எங்களில் ஒருவராக வாழ்ந்து வரக்கூடிய எனது வகுப்பாசிரியர், என் மதிப்புரிய ஆசான். இவரை 80களில் 90களில் புவியியல் ஷண்ணன்றா யாழ்ப்பாணத்தில் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதாவது ஒரு சினிமா தியேட்டருக்கு சுவர்ல போஸ்டர் இருக்கிற மாதிரி தான் கிளிநொச்சியில் புவியியல் ஷண்ணின் வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு திறமையான ஆசிரியர் அவர்களுக்காக நான் இங்கே அடுத்ததாக பேச அழைக்கப் போகிறேன். என் மதிப்புக்குரிய ஆசான் திரு சண்முகராஜா அவர்களை நான் இங்கே வரவேற்கிறேன். சார், அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தாயாருடைய மறைவு என்று சொல்வதை விட அவரை வழி அனுப்பி வைக்கின்ற நாளில் எனக்கு ஒரு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். பஞ்சலிங்கம் என்னை பற்றி அதிகமாக சொல்லியிருந்தார். ஏதோ திரைப்பட நடிகர் மாதிரி எல்லாம் சொன்னார். ஆனால் அங்கிருந்து ஒரு வயது மனிதர்கள் வாராது வேறாவது 2 கூட நினைத்திருக்கிறார். இந்த நிகழ்வு உண்மையில் ஒரு என்ன சொல்வார், மனைவி அடிக்கடி சொல்வார், இந்த வயதுல காலமாகினால் இது கல்யாண காலம் என்று சொல்லுவார். அதாவது இது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இது எல்லாம் நிறைவாக செய்து ஒரு முறையாக அவர் உலகத்திற்கு செஞ்சிருக்கிறார். கையக்குள் வாழ்ந்து வாழ்முறையும் செய்வதற்கு வைக்கப்படும் என்று சொல்லுவார். அந்த வாழ்வாங்கு என்று சொல்றது எப்படி வாழ வேணுமோ அப்படி வாழ்ந்து ஒரு தெய்வம் என்றுதான் நான் சொல்லியிருக்கேன். பிள்ளைகளை நிலையை கொண்டு வந்திருக்கிறார். உறவுகளோடு மிக நெருக்கமாக பழகி இருக்கின்றார். பிள்ளைகள் அவரை பெருமைப்பட வைத்திருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. தாயை நேசித்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டம் மிகவும் ஒரு அவலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்திலேயே ஒரு அவலம் நடந்திருக்கின்றது. எத்தனையோ பேர் இளம் வயதில் திடீரென்று மறைந்து போகின்றார்கள். பலவிதமான சம்பவங்கள். அதை ஒரே சொல்லிட்டு சொன்னால் அவலம் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படியான ஒரு காலகட்டத்தில் 95 வயது வரை அந்த எல்லையை தாண்டி வந்திருக்கின்றார். அதுவும் பெருமையை புகழோடு என்றார். அது பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் குறை கூடுவதற்கோ அல்லது கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து முதிர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட பருவத்தில் அந்த உரிய பருவத்தில் ஒரு நாளாக இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்.
இந்த அவலமான காலகட்டம் அதான் இப்பொழுதும் எனது மாணவன் இருபத்தி பொருளை கொடுத்திருந்தார். தாய்மார் என்ற காலத்தில் இருந்த தாய்மார் இப்போ கொஞ்சம் அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படினால அந்த அம்மா மேல நினைக்கும் ஒரு பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தார். உண்மையினார் காரணம் என்னென்றால் தமிழகத்திற்கு கவிதை உண்டு. விஜயகானந்தன் இருக்கிற அவர் கவிதை, அதாவது திண்ணை காக்கா வீட்டுக்குள் வந்த புகைப்படமாக, திண்ணை காக்கா வீட்டுக்குள் வந்த புகைப்படம். இவ்வளவு திண்ணையில பழக்கப்பட்டிருந்தது. இறந்தவர்கள் பிரேம் போட்டு படப்படுத்தி வீட்டுக்குள்ள கொண்டு போய் மாற்றார். அதுக்கு முதல் அவர் வீட்டுக்குள்ளேயும் அவர் எடுப்பதில்லை. இப்படி ஒரு காலம் இன்றைக்கு நிகழ்ந்து பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோரை அப்படி கொஞ்சம் தூர வைத்துக் கொண்டு தங்களுடைய வேலைகளை கவனிக்கும் ஒரு காலகட்டமாக அப்படியெல்லாம் எங்களுடைய அம்மா சிவமணி அம்மாவை பிள்ளைகள் ஒரு கோயில் வைத்து வழிபட்டது போல் கோயில் ஒரு அவர் அரியாசனத்தில் அவரை நிறுத்தி அவருக்கு தேவையானதை எல்லாம் வழங்கி அவரை திருவிப்படை செய்து அவருக்கு வழி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு எல்லோரும் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய விஷயம். சந்தோஷமாக இந்த தாயை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வழி அனுப்பி வைப்போம். நன்றி. நன்றி மாணவர். அடுத்ததாக இறுதி நிலையாக வர இவரது பேச்சு செவிகளோடு மட்டும் நின்றுவிடாது, உங்கள் இதயத்திலும் இறங்கி ஏதோதெல்லாம் செல்லும். இவர் இலங்கை தமிழ் பேச்சாளர்களில் ஒரு முக்கியமானவர். ஆனால் எங்களோடு கனடாவில் சமகாலத்தில் வாழ்ந்து வருகிறார் என்பதும் எங்களுக்கு ஒரு பெருமையான விடயம். அந்த வகையிலே நான் எனது மதிப்புக்குரிய சட்டத்தரணி தம்மையா ஸ்ரீபதி அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு போகும் நாள். இந்த கோயிலுக்கு போகும் நாளிலே நாங்கள் இங்கே இருக்கின்றோம். அதுக்கு காரணம் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தார்கள், தாய் சார்ந்த கோயிலும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே இன்று தாய் கோயிலாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். நான் என்னுடைய சிற்றுரையை ஆற்றுவதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுமதியோடு, with your permission, I want to say a few words in English because all of us are able to understand, speak Tamil, but there's a gentleman with us today, a prominent man on behalf of the Sri Lankan government. Our country's Sri Lanka's Consul General, Mr. Tushara Rodrigo, is sitting with us. Please, that gentleman is here. He is Punch, good friend. So I have to say a few words. What is going on here? Every time everybody clap, he's also clapping, but I don't know on what basis clapping. But he thinks, oh, they are speaking good things, so they are clapping. So I also have to clap. So that is the best quality. Okay, thank you so much, sir. But anyhow, in this whole world, the only priceless cannot access property is mother. She is the best in the world. There's nothing in this world they can compare with the mother. So this family is paying their homage to their loving mother on the 31st day ceremony, because this is almost like a Thanksgiving day. Those who have attended the funeral, those who have been during the funeral, their condolences, they will even read so many things. So they want to give respect and thank them. We are having this ceremony today. Thank you so much. So, இந்த நிகழ்ச்சியிலே பேசியவர்கள் எல்லோரும் எனக்கு தெரிந்த நண்பர்கள். உண்மையிலேயே சிவமணி என்று சொல்லி சொன்னால் அநேகமான எல்லா கலைஞர்களுக்கு இந்த கிராம்பாசிக்கிற சிவமணியை தான் தெரியும். ஆனால் எனக்கு இந்த சிவமணியை தான் தெரியும். என்று சொல்லி சொன்னால் ரொம்ப பண்பாடு மிக்க ஒரு கண்ணியமான
கலை இலக்கிய மயம் சேர்ந்த ஒரு பெண்மணி. இவரை இங்க சொன்னார்கள் 5ஆம் தரம் படித்தவங்க 5ஆம் தரம் படித்தவங்க என்று சொல்லி, அப்படி அல்ல. எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பாட்டிமார், எங்களுடைய பேச்சிமார், கூட்டிமார் எல்லாம் கணப்பேறு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமலேயே எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி தந்து எங்களை வழிநடத்திப்படுத்திய நெறிப்படுத்தியவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாத பெண்மணிகள் தான். அந்த வரிசையிலே இவர் முதல்வராக இருக்கலாம். ஆனால் எங்களை எல்லாம் நல்ல மனிதர்களாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் பிடிசோடு தனக்கென கொள்ளாமல் கொடுக்கின்றதை என்று தாயை சொல்வார்கள். நான் என்னுடைய துணையாக போலவோ இல்லாட்டி இரண்டுவாசல் போலவோ அல்லது எங்களுடைய ஷாலை போலவோ பேசுகின்ற அளவுக்கு எனக்கு காண தெரியாது. அவர்கள் எல்லாம் பேராசிரியர்கள், அவர்கள் எல்லாம் படித்தவர்கள். என்னை பொறுத்தவரை நான் ஒரு சாதாரண சட்டத்தரணி. எனவே எனக்கு தெரிந்தவர்கள் காசு தந்தால் ஆரோக்கிய பேசுவதுதான். அதற்கு எனக்கு நம்போடு கிடையாது. என்னுடைய பிரச்சனை எல்லாம் இன்றைக்கு எதிர்க்கு பேசுவது, நாளைக்கு வழக்காடி பேசுவது, நாளைக்கு அடிச்சவனுக்கு பேசுவோம், அடுத்த நாள் ஊற்றினவனுக்கு பேசுவாங்க. அவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள், ஞானிகள். அவர்கள் மாதிரி அம்மையாளருக்கு பேசுவதற்கு இல்லை என்று சொல்லி சொன்னாலும் ஒரு பெண்மணி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணங்கள் அந்த உதாரணத்திலே ஒன்று அமையும். என்று சொல்லி சொன்னால் இவருடைய குடும்பத்திலே வீரன் சொன்னது மாதிரி அந்த இழப்புகள் எல்லாம் பெரிய பாரிய இழப்புகள், தாங்க முடியாத இழப்புகள். ஆனால் ஒரு தாயாக இருந்து ஒரு தவமாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை நிமிர்ந்து எழ வைத்து அவர்களுடைய சமூகத்திலே ஒரு பெரும் மனிதர்களாகிய ஒரு கல்வியிலே நிரம்ப குறைந்த இடத்தில் இருந்தாலும் பெரிய பேராசிரியை போல அவர்களை வளர்ந்துவிட்ட அந்த தாய் மிக பெருமைக்குரிய தாய். அந்த தாக்கி இந்த விளையாடுவதிலே நீங்கள் சிறப்பு. நீங்கள் பார்த்தால் தெரியும், நாங்கள் இந்த தத்துவங்கள் பேசுவது இல்லாவிட்டால் அப்படி இப்படி என்று சொல்வதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். சும்மா நாங்கள் ஏமாத்துறோம். பஞ்சு போட்டு சாப்பாடு ஏதோ சொந்தம் சொல்லி திருட்டு போகல அது அது வித்தியாசமான ஒரு நிகழ்வு. தாயை பற்றி பேசுகின்றவளோ நாங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் அவருடைய குடும்பத்தோடு என்னை பொறுத்த மட்டிலே நான் சொல்லுவேன், பணம் பொருள் இடையற்காலத்தையும் சேர்ப்பது பெரிய காரியம் அல்ல. அது இல்லாதவங்க இருக்கிறது, எல்லாரும் சேர்க்க முடியும். ஒன்றும் பிளாஸ்டிக் கார்டு வச்சு தேய்ச்சி வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஆனால் நல்ல நண்பர்களை தேடுவது, நல்ல நண்பர்களை தேடுவதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப குறைவு இந்த நாட்களில். அந்த குடும்பங்களை தேடுவது ரொம்ப குறைவு. அந்த ரீதியிலே அம்மையாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோடு உறவாடி, அவருடைய மருமக்களாக இருந்தாலும் சரி, உறவாடி மற்றவர்களோடு இந்த மனத்தை, இந்த இதயத்தை சுத்தமாக வைத்து என்னோடு உறவாடி ஒரு பெரிய சீமாட்டி இல்லை பெருமாட்டி அம்மையார் சிவமணியாளர்கள். அவருடைய குடும்பத்தோடு நான் ரொம்ப நீண்ட காலமாக பழகி இருக்கிறேன். அதாவது ஆனந்தத்தான் எனக்கு சொல்ல வேண்டி வருகிறது. காரணம், அந்த கணனியிலே முதல் இந்த தட்டச்சை பொறுத்து எங்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் எழுதுவதற்கு, அல்லாவிட்டால் எங்களுடைய செய்திகள் எழுதுவதற்கெல்லாம் மிக ஒரு அனுசரணையாக இருந்த மனிதன் நண்பர் கனசவாதிகள். அவர்களுக்கு இல்லை, ரொம்ப பண்பாளர், ரொம்ப கண்ணியமாக வேண்டும். அவருடைய மற்றவர்களுடைய மனைவியினோடு கலைக்கின்ற பொழுது கதையை சொன்னாங்க. அதை நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் எழுதி அனுப்பினோம். ஒரு விஷயத்தை எழுதி அனுப்பி அதை டைப் பண்ணி தரணும்னு சொல்லி சொன்னால் டைப் பண்ணி தருவார். எந்தவித கஷ்டம் இல்லை. அவருடைய வீட்டுக்கு போனால் ஆனந்தம் சொன்னது மாதிரி தேக்கணி எல்லாம் கொடுப்பது, எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கிறார், உணவுடன் நாங்கள் தெரிவித்தேன். அப்ப அவர் அந்த கனசாதி அவர்கள் நாங்கள் என்ன தெரிந்து கொடுத்தாலும் நாங்கள் பார்த்தால் ககம் வடையை தூக்கி கொண்டு செல்வதற்கு அனுப்பி தந்திருந்தார். நாங்கள் எழுதி கொடுத்தது காகம் வடையை தூக்கி செல்வதற்கு தான் நாங்கள் எழுதப்பட்டது. அவர் ககம் வடையை தூக்கி செல்வதற்கு எழுதி தந்திருந்தார். நாங்கள் கனசவாதி இது உங்களுக்கு பார்க்க தெரியல, காகம் இருந்தோ வடையை தூக்கி கொண்டு போனது இது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமே எழுதுறது. அவர் உடனே போய் நான் எழுதி கொடுத்த அந்த பேப்பரை கொண்டு வந்து இதுல என்ன எழுதியிருக்கீங்கன்னு பார்க்க நான் ககம் வடையை தூக்கி தர்றதுனால அவரோட சொன்னார், என்னுடைய வேலை நீ எழுதிதாக கைப்படுறதால உண்மை நீதான் திருந்திக்கிறோம். இந்த வாசியும் வாசி போட்டு திருத்தத்தை சொல்லி நான் அதை செஞ்சிருக்கேன். ஏனென்றால் நான் சத்தியலா காகம் என்று தெரிந்தால் நீ நினைக்கக்கூடாது, ககவன் எழுதித்தான் நீ காகம் தருகிறது. அதனால என்னுடைய கடமை என்ன எழுதித்தாரோ அதைத்தான் நான் செய்தேன். ஒரு பொருள்
பொறுமைசாலி. எந்த நேரம் எத்தனையோ தரம் நாங்களுடைய நண்பர் கனகரம் அவர்கள் இல்லை, நாங்கள் எத்தனையோ விஷயங்களை திருத்தி அழைத்து சொன்னாலும் கூட முகம் சுழிக்காமல் ஒரு பொறுமைசாலி. அவருடைய மூத்த மருமகன், ஒரே ஒரு மருமகன் தான் சொன்னான் மருமகள். அந்த அந்த பண்பாடு எல்லோருக்கும் வராது. அதுக்கு காரணம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜஸ் ஸ்பெஷல் நாலேஜ் இல்லையா? ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குணம் இருக்கிறது. ஒரு கிராமத்தை சொன்னால் அவங்க சண்டக்காரர்கள் சொல்வார்கள், ஒரு கிராமத்தை சொன்னால் ஒரு அமைதியானவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது, ஒரு பூமியை சொல்லுகின்ற பொழுது அது எப்பொழுதும் ஒரு சிவபூமியாக, ஒரு பண்பாடு உள்ள இறைமலை வாழ்த்து பூமியாக சொல்வதென்றால் அது காலகட்டம் என்பதை நான் மிக தைரியமாக சொல்லுவேன். இலங்கையிலே மிகச்சிறமான ஒரு பூமி அந்த பூமி காலகட்டம். அது இறைவனுடைய எல்லாத்துக்கும் சிறந்தது என்று சொல்வார்கள். அந்த பூமியிலே புகழ்ந்த பழக்க வழக்கம் இந்த அம்மையாருக்கு எந்த வேதமும் இறைவனுடைய அருள் பெற்றுக் கொண்டிருந்தது. இறைவனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் எங்களையும் கூட அப்படித்தான் சொல்வார். என்னையெல்லாம் கூப்பிடுகின்ற பொழுது ஸ்ரீமதி பெண் செய்கிறாங்க தான் சொல்லுவார். அது அப்படி கூப்பிடுறது எங்களுக்கு எல்லாம் மனதுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி சொன்னார். இப்படி உரிமையோடு உறவோடு கூப்பிடுவதற்கு ஒரு தாய் இருக்கிறார் சந்தோஷம் தான். இறுதியாக அவருடைய சம்பந்தி என்னுடைய சகோதரி மாதிரி ராஜேஸ்வரி கந்தையா டீச்சர் அவர்களுடைய 31வது நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்த பொழுது நான் அவரை அவதானிக்கவில்லை. நான் பேசிட்டு போய் தொடர்ந்து இருந்த பொழுது இந்த மகன் உங்களை அப்பா அம்மா கூப்பிடுறதா அதற்காக அப்ப நான் உடனே போன பொழுது கேட்டார், ஏண்டா அந்த மகன் யாரு கேட்டார். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் யாரும் அவ்வளவு நான் கேட்பது எல்லாரையும் ஞாபகத்தில் வைத்து எல்லாரையுமே அனுசரித்து எல்லாரையும் பெருமையாக பேசுகின்ற ஒரு அருமையான பழக்க வழக்கம் இருந்தார். அவர் படத்திலே நடித்திருக்கிறார், எத்தனையோ கலை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றி இருக்கிறார், எத்தனையோ அறிவுரைகளை சொல்லியிருப்பார். எங்களோடு எத்தனையோ விஷயங்களை இருந்து விஷயங்களை கதைத்திருப்பார். அவருடைய மகள் வந்தனா அவர்கள் காலம் சென்ற அன்று நான் இல்லத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது தர்மராஜா இருந்திருந்தார், மற்றது கேம்ஸ் இருந்தது. அப்பொழுது கலந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பத்திரிகை நிருபர் அங்கே வந்திருந்தார். அந்த மரணம் அகால மரணம் என்று தெரியும். ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருந்த பொழுது கேள்விகள் கேட்க தொடங்கினார். அவருடைய தொழிலாளர் எப்படி சமூகம் என்ன நடப்பது கேட்க தொடங்கிய பொழுது அம்மையார் சொன்னார், அவர் ஒரு பெண் மனிதன், அவர்கிட்ட சொல்லு நாங்கள் இப்ப இருக்கிற எங்களுக்கு என்ன எழுதியிருக்கிறது அதெல்லாம் ஒரு 6 நாளுக்கு ஒரு 4 நாளுக்கு முதலாக சொல்ல அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு பத்திரிகை நிர்வாகம் மகன் சொல்ற மனநிலை அது நேரம் அல்ல. அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற அளவை மிக பகுத்தறிவோடு பேசுகின்ற ஒரு தன்மையிலே அவர் இருந்தார். அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் ஒரு மூலாட்டி தன்னுடைய ஒரே ஒரு திருமகள் அல்ல ஒரு மகள் என்று சொல்லக்கூடிய அந்த மகளை ஒரு அகால சூழ்நிலையிலே பதவிடுத்து விட்டு இருக்கின்ற பொழுது கூட அந்த பின்னணிகள் சிந்தனைகள் எல்லாம் இங்கே போய்கொண்டிருந்தது என்பதை பார்த்து நான் வியந்தேன். எனக்கு சொன்னால் மனித வாழ்க்கையிலே சொல்லுவார்கள், பெற்றோர்கள் தாங்கள் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை பறிகொடுப்பதற்கு போன்ற ஒரு அவலமான நிலைமை யாருக்குமே வரக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி இருந்தால் அதை விட கவலை கஷ்டமான நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அந்த நிலைமையிலும் கூட அந்த தாயார் உருவாக்கியவர்கள் மிகவும் நொந்து போயிருந்த நிலைமையிலும் கூட ஆறுதலாக அந்த பெண்மணியை சந்தோஷம் சென்றுவிட்டு மற்றவர்களோடு வந்தவர்களோடு விஷயங்களை கலந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த அம்மையார் இவ்வளவு காலம் இருந்து வாழ்ந்தான் என்பது எல்லோருக்கும் ஒரு புதுமை அல்ல. பலத்தையும் பதிலே இருக்கிறார்கள். நாங்கள் கூட எங்களில் எத்தனை பேர் விசாவுக்காக காத்திருக்கணும் தெரியவில்லை. விசா வந்துட்டுன்னா பேக்கிங் பேக்கேஜிங் பாஸ்போர்ட்டும் தெரியுது. அது ஆறாயிரத்து நிற்கிறது தெரியாது. ஆனால் அது வாழ்கின்ற காலத்திலே அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் எங்களை மனிதர்களாக வாழ பழகிக்கொள்ளவர்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு பெருமக்கள். அதுதான் முக்கியம். எங்களுக்கு முக்கியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் வாழுகின்ற காலத்திலே மனிதர்களாக வாழ பழகிக்கொள்ளவர்கள். அந்த மனிதத்தன்மை என்ன என்பதை, மனிதன் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லித் தந்தவர்கள் இந்த பெரியோர்கள் தான், ஊராட்டிகள் தான். They only taught us what is good behavior,
what is good conduct. அதான் தேவை. அதை எங்களுக்கு சொல்லித் தந்த இந்த அணை. இந்த அன்னையினுடைய மரணம் சண்முகராஜா அவர்கள் சொல்வது போல ஒரு நிறைவான வாழ்க்கை. ஏன் இன்னும் போகவில்லை என்று சொல்லாமல் போய்விட்டாரே என்று சொல்லி அழுகின்ற ஒரு நிலைமையை போகும்போது எங்களுடைய மரணங்கள் நிகழ வேண்டும் என்பதுதான் உன்னுடைய ஆண்டவர்கள் சொன்னது. நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள் என்று. அதனால சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. சொர்க்கம் ஒரு சோம்பேறி மனம். அங்கே போவாங்க. இங்கே திரும்ப பேருக்கு எவ்வளவு சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. சொர்க்கத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒன்றுமே செய்ய மாட்டோம். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கூட சோயம் போக வேண்டாம், நரகத்துக்கு தான். ஆரம்பத்தினால இந்த சொர்க்க விளையாட்டுகள் எல்லாம் அதே எனக்கு நம்பிக்கை. இப்படியான பெண்மணிகள், இப்படியான அருமையான உயிர்கள் மீண்டும் இந்த மண்ணுக்கு வர வேண்டும். வந்து யாரோ ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே அது கருவாகி உருவாகி குழந்தையாக வந்து இந்த மண்ணுக்கு சேவை செய்வது. இப்போ இங்கே எங்களுக்கு தேவை. This world is very corrupted. Very corrupted. We cannot believe anyone in this world. Even in so many families, they couldn't believe their own wife, children and our people. எல்லாரும் எதிர்த்தாங்க நோண்டிக்கொண்டிருக்கிறாங்க. பெண்களுக்கிட்ட போறவங்களும் இல்லை, பெண்கிட்ட போறவங்களும் இல்லை, பிள்ளைகிட்ட போறவங்களும் இல்லை. வீட்டை விளையாடும் பொழுது ஹாய் என்று போகுதுகள், இறங்கி போகுது பாய் என்று போகுதுகள். இது ஒரு கெட்ட சாமா, இது ஒரு கெட்ட சாமா. இது என்னத்துக்காக வெளிப்பிடித்தார்கள் எனக்கு தெரியவில்லை. இது ஒரு ரொம்ப ரொம்ப கெட்ட சாம்பல். நாங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்திலே வாழ்ந்தோம், கம்ப்யூட்டர் இல்லாத காலத்திலே வாழ்ந்தோம், டிவி இல்லாத காலத்திலே வாழ்ந்தோம், இந்த செல்போன் இல்லாத காலத்திலே வாழ்ந்தோம், மிக்சி இல்லாத காலத்திலே வாழ்ந்தோம். இதெல்லாம் இல்லாமல் தான் நாங்கள் அத்தனையும் சாதித்தோம். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ், டெலிபோன், மிக்சி, கிரைண்டர், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், TikTok. There are so many nonsense, right? Without that we survived and we did everything in our life. இதெல்லாம் இருந்து நாங்கள் இப்ப செய்ததில்லை. We have lost our life. எங்களுடைய வாழ்க்கையை துடைச்சு போட்டு நாசமாக நோய் நடத்தவில்லை. பிள்ளைகளோடு நீங்கள் கடைசியாக சந்தோஷமாக அதை நாட சொல்லுங்கள். எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஐநோ துவங்க முதலே ஐநோன்றாங்க. என்னத்தை சொல்ல போகணும்ன்றே அவங்க கேட்கறது. ஐநோ சரி, எதையுமே பார்க்கல. என்னுடைய மகள் ஒரு நாள் கீழே இருந்து சகோதரியோட கலைக்கிறாங்க. ஸோ what you are going to do today? Any program today? அவள் மேற்கொண்டு போய் கிடைக்கிறதுக்கு இந்த போன் இதெல்லாம் இல்லாத காலத்திலே இவர்கள் வாழ்ந்து அம்மியிலே அரைத்து நெல்லை குத்தி கண்ணிகளாக்கி எங்களுக்கு சோறு இருக்கும்படி சோறு கணக்கென கொள்ளாமல் கொடுக்கின்ற தெய்வம். மண்ணை படைத்தான், விண்ணை படைத்தான், காற்றும் மழையும் நீரும் படைத்தான். சாமிக்கு அதனால் நிம்மதி இல்லை, தாயை படைத்தான் நிம்மதி பெற்றான் சொல்வார் ஒரு கவிஞர். இந்த சினிமா கவிஞர் அல்லது நல்ல நல்ல கவிஞர் இருந்தாலும் பாருங்கள், பாரதிய பாருங்கள், திருக்குறளை பாருங்கள், நீங்கள். ஆனால் எந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழிக்கு இட்டு செல்கிறதா, கொண்டு செல்கிறதா பார்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் நேரத்தை செல்வோம். அப்படி செலவழித்தபடியால் தான் அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்தபடியால் தான் இன்று 3 ஆண் பிள்ளைகளே கண்ணியமான பதவியில் வைத்து தன்னுடைய மகளை ஒரு நல்ல பதவியில் வைத்து அந்த மனோரஞ்சிதம் படத்துக்கு போயிட்டு வரைக்கும் வசதிச்சாங்க, வேலைக்கு போயிட்டு வரைக்கிறாங்க. யோசித்து தொழில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழும் எத்தனையோ தாய்மார் எனக்கு தெரியும். இப்பொழுது நாங்கள் எல்லாம் கடமையாக சொல்ல முடியாது, கடமையாக பேச முடியாது. உடனடியாக அதற்கு இந்த நாட்டினுடைய சட்டங்கள் எங்களுக்கு சாதகமானவை அல்ல, எங்களுக்கு எதிரானவை. இந்த சட்டங்களே எங்களுடைய பிள்ளைகளை எங்களிடமிருந்து பிரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த தாய் தங்களுடைய கஷ்டமான வாழ்க்கை முறையிலே பேசி தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறபடியால் தான் அந்த நன்றிமரவாத குணம், அந்த நன்றிமரவாத குணம் இன்று எங்கள் எல்லோரையும் அழைத்து நாங்கள் பெரிதாக சாமிக்கவில்லை. எல்லோருக்கும் போவது போல அந்த இறுதி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். சமுதாயத்திற்காக எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னோம்.
சம்பிரதாயத்துக்கான ஆர்வத்தில் யாராவது மனதில் ஆழமாக ஏதோ புயல் எல்லாம் போய் எல்லாம் போதும். ஆனா ஏதோ சம்பிரதாயம் என்பதற்காக சொல்லி அவர்களை திருப்திப்படுத்தி வந்தது. ஆனால் எங்கள் மீது அன்பு பொழிந்த ஒரு தாய், எங்கள் மீது ஆரவாரம் காட்டிய தாய், யாரவற்ற பிள்ளைகள் என்றாலும் கூட கவலைப்படாமல் தன்னுடைய பிள்ளைகள் கூட வீட்டுக்கு வருகின்ற பொழுது எங்களை அனுசரித்து எங்களுக்கு அன்பாக சோறுட்டிய தாய், அந்த தாயின் நினைவாக நிகழ்ச்சி நடக்கிறது. உண்மையிலேயே கலந்து கொண்டிருந்த நாங்கள் எல்லோரும் உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களை மறவாது எங்களை அழைத்து இந்த தாயினுடைய பெருமையை கேட்க வைத்ததற்கு நன்றி. வெள்ளிக்கிழமை என்பது தெரிந்தல்ல, இறைவன் எத்தனையோ சினிமா பாடல்கள் இருந்தாலும் மாணிக்க வாசகர் சொன்னால் உலகத்திலே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருளாகத்தான் தாயை சொன்னார். பால் நினைந்தூட்டும் தாயின் சாது சொன்னார். அதாவது எப்ப பிள்ளைக்கு பசிக்கிறது என்பது தாய்க்குத்தான் தெரியும். பால் நினைந்தூட்டும் தாய், அது அந்த நாளைய பார்க்கக்கூடிய பிள்ளைகள் செய்ய ஓட்டுது. இப்ப பாருங்க பட் அதுதான் எங்களுடைய இயற்கையான வாழ்க்கை, அதுதான் எங்களுடைய உண்மையான வாழ்க்கை. எனவே அந்த பாதனைந்து ஊட்டும் அந்த தாய் என்று எங்களிடம் இல்லை. ஆனால் எங்களை எல்லாம் பெருமையாக வாழ்வதற்கு, எங்களை எல்லாம் கண்ணியமான மனிதர்களாக வாழ வைப்பதற்காக அந்த மனிதத்தோடு வாழ வேண்டும். கலைஞனாயிரு, அறிஞனாயிரு என்றெல்லாம் சொன்னார்கள். கலைஞனாயிரு, அறிஞனாயிரு, அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு. என்னதான் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், மனிதனாக இருக்க படையப்படலாம். We must be good humans. அதுதான் முக்கியம். We have to have a friendship with tight hold hand. சும்மா ஏதுதான் என்ன சொன்னார்கள், என்ன கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும். அந்த நட்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல களவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் அகராமிப்பட்ட சொன்னார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவெளி இல்லாத வள்ளலார் என்ன சொன்னார், ராமலிங்க சுவாமிகள் சொன்னார். அதாவது நல்லவர்கள் வாழ்கின்ற பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாக. உள்ளுக்கு ஏதோ வச்சு கொண்டு வெளியில் கணக்காக பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, அதை விட்டு பிடிக்கிறது மாதிரி நடிக்காது என்று வள்ளலார் சொன்னார். எனவே இதையெல்லாம் முன்னோர்கள் அருளாளர்கள் சொல்லி தந்தது. எனவே இறங்கக்கூடியவர்களே, உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொண்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படியான நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பொதுவாக பல நெடு நாட்களிலே போயிருக்கிறோம். நல்ல தமிழ்மார்கள் பேச்சை கேட்கக்கூடிய என்பது அது மனதுக்கு சந்தோஷம். நாங்கள் எல்லோரும் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவருடைய குடும்பத்திலே நான் ஒருவனாக பல நிகழ்ச்சிகளிலே நான் சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நன்றாக வானுலகத்திலே வரலாறு படைத்து வாழ வேண்டும். ஆனால் முடிந்தால் அவர் மீண்டும் இந்த மண்ணுக்கு வர வேண்டும், கொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. எங்களோட அம்மா எங்களோட அக்காவோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஊரான ஊர் சொல்லி ஒரு கனேடியன் ஃபிலிம்ல நடிச்சிருக்கிறார். அம்மாவுக்கு நடிப்பு வருமா இல்லையாண்டதையும் தாண்டி ஒரு மகனோட நடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும், ஒரு பேத்தியரோட மாடலிங் செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் நான் நினைச்சா கூட வராது, அல்லது ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய யார் நினைச்சாலும் வராது. எதையுமே யோசிக்காமல் இருந்த ஒரு கேரக்டருக்கு இந்த அளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த டாக்குமெண்ட்ரி யூடியூப்ல இருக்கு, யாரும் விருப்பப்பட்டு கேட்டா நான் அந்த லிங்க் அனுப்புவேன், நீங்கள் பார்க்கலாம். இன்று உரையாற்றிய எல்லோருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இதுவரை நடந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக எனது சகோதரர் கனகராஜா அவர்களை அழைக்கின்றேன். நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். This is my good fortune to get to do this job, that is to thank everybody. First of all, I'd like to thank everyone who has taken the trouble
in your busy schedule to come and grace the occasion today in the celebration of our mother's 31st Remembrance Day. I know there are only few people who can't understand Tamil, so I will give them a private and exclusive word of thanks later on. And so, இன்று பையன் சொன்ன மாதிரி இன்று உரையாற்றிய அனைவருக்கும் உங்கள் அரவணை நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவின் நிகழ்ச்சியின் போது கிரிகளிலும் அதில் பார்வையாளர்களும் பங்கு பெற்றிய உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் நண்பர்களான நல்லுறவர்களுக்கு உமது கனமான நன்றிகள். அந்த நேரத்தில் வெளியூர்களில் இருந்தும் தொலைபேசி வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் மற்றும் புறநம் ஊடாகவும் தங்கள் அனுதாபத்தை தெரிவித்த அன்பர்கள் அனைவருக்கும் நமது கனமான நன்றிகள். அன்னை மறந்த செய்திகளை உரிய நேரத்தில் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பிரசுரம் செய்த ஊடகங்களான தேசியம், லலிதாஸ் பத்மநாதன், தாய்மொழி திலீப்குமார் ஜெயராஜனம், தமிழர் வழிகாட்டி செந்தி செல்லையா, ஜஃப்னா இந்து காலேஜ் அசோசியேஷன், காலநகர் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம், கனடா காரை கலாச்சார மன்றம் மற்றும் நலம் விரும்பிகளான சிவராசா கேரசுந்தரம், ராஜ்மோகன் செல்லையா, கரண் சுவாமி அவர்களின் பதிவுகளுக்கும் நமது கனமான நன்றிகள். இவர்களின் பதிவுகளுக்கு இரங்கல் தெரிவித்த உறவுகளுக்கும் நமது கனமான நன்றிகள். இத்துடன் அன்றைய தினம் எங்களுக்கு JC's group and company and team, Pavilion family, Kandaya Rajeswari Kudumbam, Sanmanadan family Kandana, Punasilan Kudumbam UK, JFC 87 our friends, Brian and Nick, Thesium, Thailand, Unisys team, George and Andrea, Todd, K. Vaidilingam family, Indran and Pandit Vasaya family, Udayan Canada, Sri Rogers, Rajani and Shanath, United Kingdom. Athuran, GCOM Center, Mark and Staff, and Canaxis friends from CRA and Ministry of Finance, and CKCA. Thanks. இப்போ நடந்துகொண்டிருக்கும் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்திய விருதுசார விருதுகளை சிறப்பு அமைத்து பரிமாறிக்கொண்டிருக்கும் ஜேசி பேங்க் போன்ற நிர்வாகத்துக்கும் நமது நன்றிகள். முதல் படங்களை பதிவு செய்து ஐயா போய் பேரும்பம் அண்ணா இங்கே முன்னுக்கு நிற்கின்றார், அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். வீடியோ பதிவு செய்த ஜோஜி ஜோசப் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி மறக்கக்கூடாது. நாங்கள் நன்றி மறக்கிறது நன்றன்று. அவை தோசிக்கான ஆதாரம் விட்டுனுண்டா அதை பார்த்து சொல்றதுக்காக. மற்றது இறுதிக்கிரை அன்று எங்களை இறுதிக்கிரையை நிறைவேற்ற உதவி செய்த டிவோஷன் சீவராடனும், கிரிமேட்டோரியத்தில் தேநீர் கோப்பி வழங்கிய நந்தா கேட்டுரை உணவகத்தின் உரிமையாளர் ரூபன் ராசா அவர்களுக்கும் ஒரு மனப்பூர்வமான நன்றிகள். ஈமச்சாடந்து மண்டபத்தில் உரையாற்றிய திருவாளர் கிருஷ்ணா டெலிகாஸ்ட் லைவ் கிருஷ்ணலிங்கம் அவர்களுக்கும், கனகசிவகுமாரன், செந்தி செல்லையா, மஞ்சுளா ரூபன் அவர்களுக்கும் நமது மனமான நன்றிகள். அத்துடன் கடந்த 31 நாட்களாக அமுது கரமடைய நல்லுறவர்களுக்கும் நமது நன்றிகள். மற்றது எங்கள் அம்மாவை கடந்த 3 வருடங்களாக பார்த்த ஜி-ஹோம் நர்சிங் ஹோம் அந்த எம்ப்ளாயீஸ் அவர்களுக்கு நமது நன்றிகள். அத்துடன் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஆஃப் மார்க்கம் ஸ்டோரியல் ஹாஸ்பிட்டல், we are very thankful. And I hope I did not miss anybody. If I did miss anyone, it is not purposely, it is only by accident. And finally, I would like to thank all the people, most of the friends and relatives, I did not name them specifically,
but they have been so helpful in the last 31 days for us, and for all of them, we are very thankful. Hope I didn't miss anybody. Thank you. நன்றி. ஒரு நாள் பேசி முடிக்கிறார். இதில் முக்கியமாக விஜயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அம்மா கடைசியாக ஹாஸ்பிட்டல் இருந்த நேரம் கடைசி கிழமை அம்மாவுக்கு பெட் பாத் கொடுத்த கடைசி தாழ்ந்தார். அவராலே கேட்டு வந்து நான் அவர் செய்து சொல்லி செய்தார். அம்மா சிவமணி மணியாக உழைத்து விட்டு சிவமாக இறங்கி விட்டார். அவரை நாங்கள் கொண்டாடத்தான் முடியும். அம்மாவுக்கு ஒரு புத்தகம் செய்யலாம் என்று நான் யோசிக்கிறவரை எனக்கு ஞாபகம் வந்து எல்லாரையும் கேட்கிறதா நேரம் நாங்கள் எல்லாரும் 80வது அவருக்கு 80வது வயதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு மணியத்தான் என்ற ஒரு புத்தகத்தை செய்து கொடுத்தோம். எங்கள் குடும்பத்தில் மட்டும் சேர்ந்து அவருக்கு அந்த புத்தகத்துக்கு எடிட்டோரியல் அம்மா தான் எடிட்டோரியல். மணியத்தார் என்ற பெயரை ஏன் பெற்றோம்னா எங்களோட பப்பா வந்து அம்மாவை மணியத்தார் தான் கூப்பிடுறாரு. அப்ப அதை கல்வி விட்டு எழுதாது. அப்ப அம்மாவை அந்த புத்தகத்தை நாங்கள் உங்களுடைய இரவு உணவு முடிந்து நீங்கள் டெசர்ட் சாப்பிடும்போது நாங்கள் உங்களுக்கு அந்த புத்தகங்களை பரிமாறுவோம். இப்பொழுது நான் இதுவரை நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்கு உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் அம்மாவுக்கு நலவஞ்சலி செலுத்திவிட்டு உங்கள் ராபோசனத்தை தொடர்ந்தால் உங்களுக்கு அந்த ராபோசனத்துடன் தேசிய அனைத்தும் காத்திருக்கிறேன். நன்றி.